நம்ம அன்பும் எப்படியோ ஒருவேளை கண்மணியை காப்பாத்திட்டாங்க. எந்திரி கண்மணி, இனிமே உங்ககிட்ட நான் சண்டை போட மாட்டேன். ப்ளீஸ், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் கண்மணி. எப்படியோ ஒரு வழியா நம்ம அன்போட கண்ணீர் பட்டனுமே நம்ம கண்மணி எந்திரிச்சுறாங்க. சுவை 2026 யார் வரலாறு படைக்க போறா? அது காலேஜ் போக மாட்டேங்குது. எங்க தான் போனாங்க அவங்க? லைட்டிங்களா? கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சா? ஆனா எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்திருக்காங்க. ஆனா கண்மணி அன்பம் மட்டும் காணோம். அதை பத்தி பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. Where is the JP restaurant team? அன்பு கண்மணி எங்க? இஷ்யூ தான். ஆனா சீக்கிரம் வந்துருவாங்க மேடம். கொஞ்சம் மாட்டாங்கல்ல. உனக்கு இதெல்லாம் தேவையா? வெண்ணிலாவுக்கும் பயமா இருக்கு. ஐயோ கடைசி சமயத்துல எங்க அந்த கண்மணி அன்பு வந்து ஜெயிச்சிருவாங்களான்ட்டு. அவளை காணோம்னா ஒழிஞ்சு போறான்னு விடாம இப்படி அவளை தேடி ஓடுவாரு. டீம், உங்களுக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸ் தரோம். அதுக்குள்ள கண்மணியும் அன்பும் இங்க வரணும். இந்த போட்டியில இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள அனுப்ப போயிருக்காருன்னு கூட எப்படி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் டைம் தராங்கிறாங்க. அதுக்குள்ள வந்தா அந்த போட்டியை சேர்த்துப்போம், இல்லைன்னா அந்த போட்டியை டிஸ்குவாலிஃபை தெரியாம இருக்கும். சொல்லிட்டு போகல சார். லாஸ்ட் 1 மினிட் தான் இருக்கு. அதுக்கு மேல ஒரு வந்து சேரலனா நாங்க இந்த ஈவென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 10 seconds. மேடம், பி ரெஸ்டாரண்ட் டீம் கண்டஸ்டன்ட்ஸ் கண்மணியும் அன்பும் வராததால அன்பு கண்மணி வராங்க மேடம். எப்படியோ ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம அன்பு கண்மணி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் அதிர்ஷ்டம் இருக்காங்க. வெண்ணிலா மைண்ட் வாய்ஸ் எப்படா இவன் வந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கண்மணி ஏதோ வேண்டிக்கிட்டாங்க. அதான் நான் தான் வந்துட்டேன்ல. உங்க குக்கிங் ஸ்டேஷனுக்கு போங்க. ஒரு வழியா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி அன்பும் குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. ஒழிச்சுக்கட்டை என்ன பிளான் பண்ணாலும் எப்படியாவது வந்து நின்னுடுறா. இருந்தா எப்படி நான் அவளை ஜெயிக்கிறது? இட்ஸ் ஓகே. பேக் டு சுவை 2026 பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் யாரோட கைக்கு போக போகுது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். சார் நிர்ணயிக்க போறது நம்மளோட ஸ்பெஷல் இன்வைட். கண்மணி தான் பாத்தீங்கன்னா எப்படியாவது பெஸ்டா சமைச்சே ஆகணும் இருக்காங்க. இதுல ஏதாச்சும் பாத்தீங்கன்னா வெளியில இடைஞ்சலும் பண்ண போறாங்க. டிசைனர் ஃபாரின் ஜட்ஜஸ் தான். கங்கராட்ட டீம் இம்ப்ரெஸ் பண்றீங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர். இல்ல எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு. ஆனா அது வொர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு என்னமோ கண்டிப்பா கண்மணியும் பாத்தீங்கன்னா நான் சில ஐடியா சொல்றேன், அதே மாதிரி நீங்க சமைங்க நல்லா இருக்கும் அப்படிலாம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு சேர்ந்து இது வொர்க் அவுட் ஆகும்னு தோணுது. இங்க வச்சிருங்க, இங்க வச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன சமைக்க போறீங்க? பாரம்பரிய உணவை சமைக்க போறோம். ஓ, இடிச்சு போட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம கண்மணியும் பாத்தீங்கன்னா பாரம்பரியமான முறையில தானியத்தெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கீரை சாதம் அந்த மாதிரி சமைக்கிறாங்க ரெண்டு பேருமே. என்னாச்சு? நீ உட்கார். இங்க பாரு. கண்மணியால பாத்தீங்கன்னா சமைக்கவே முடியல. பாத்தீங்கன்னா மயக்கம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இதே இடைஞ்சலா இருக்கு. சுத்தமா உடம்புல தெம்பு இல்ல. உன்னால நிக்க கூட முடியாது. நீ ஒரு நிமிஷம் இரு. நீங்க எப்படி பண்ணுவீங்க? நம்ம கண்மணி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புட்டு சொல்லிட்டுறாங்க. ஓகேவா? அடி சவால் விடுற. இதுதான் உன் நிலைமை. நீ தோத்த செய்தியை கேட்கிற வரைக்குமாவது மயக்கம் அடிச்சு கீழே விழாம இரு. ஆனாலும் வெண்ணிலா கான்பிடன்ஸா இருக்காங்க. கண்டிப்பா அவ ஜெயிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. Nine, 8, 4, 1. Time up. ஒரு வழியா பாத்தீங்கன்னா டைம் அப்பும் ஆயிடுச்சு. பாப்போம் யார் சாதம் அந்த பெஸ்டா வந்திருக்கு என்னதுன்ட்டு. கண்மணியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கண்மணிக்கு. எல்லாரும் நம்ம அன்பும் பாத்தீங்கன்னா ஏதோ கீரை சாதம் மாதிரி பாத்தீங்கன்னா பழைய முறையில செஞ்சிருக்காங்க. பாப்போம் நல்லா இருக்கான்ட்டு. செம்ம டென்ஷனா இருக்காங்க. நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே நல்லா செஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. ராகேஷ் பண்ண தந்தூரி இப்ப இம்ப்ரெசிவா இருக்கு.
ரெஸ்டாரண்ட் டீம் பிரசன்ட் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் இது மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் டேஸ்ட் பண்றாங்க. சூப்பர். ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி அன்பு செஞ்சது பார்த்தீங்கன்னா புதுசாக டிஃப்ரெண்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். டென்ஷனையும் தாண்டி எப்படி உங்களால இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது? தூண்டதும் செய்ய வச்சதும் கண்மணி தான். போட்டியில ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்ததால தான் எனக்கு அதை எப்படி செய்யணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கண்மணி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்க மாட்டேன். அவ சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சான் தான் சொல்லிட்டாங்க. இன்னைக்கான எக்ஸாம் முடியுது. நாளைக்கு இந்த காம்படிஷன்ல நம்ம கண்மணி அன்பு வின் பண்றாங்களா என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.